வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் வாழ்க்கை குறிப்பு மாணவர் சமூகத்திற்கு உரமேற்றும் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் தன் எண்ணங்களால் வண்ணக்கோலம் வரைந்த ஓவியர், அறிவியல் உலகில் அண்ணாந்து பார்த்து பாராட்டும் மயில்சாமி அண்ணாதுரை. ஆம், கையருகே நிலா, கையருகே செவ்வாய், நம்மருகே இரண்டும் சேர் பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை. அந்த விஞ்ஞான பெருமகனுக்கு வாழ்நாள் கொஞ்சம் நீளமா போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். டுடே November 14. What is speciality of today? Children's Day. Who are the children now? Only very few hands. So all are grown up. Good, keep it. I also will raise a hand. Because எதுக்காக சொல்றேன்னா, once you think you are grown up, you stop learning. Understand? Who are the best learners in the world? Child இல்லையா? குழந்தை தான் என்ன, எப்படி, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டே இருக்கும். நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? So once the moment you stop asking questions, your learning stops. Okay? Once your learning stops, that is the reason why your chairman told now, India grades every year produces a good number of engineering graduates. In India, Tamil Nadu grades nearly what America generates every year. No? Similar number of engineering graduates Tamil Nadu also makes. But the difference is, America, a good percentage of people, engineering graduates, become engineers. But here, that is not happening. இல்லையா? ஏன் அப்படின்னா, நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா, then I think you stop learning. When you stop learning, slowly you lose your relevance in the contemporary world. அது வேணா புரிஞ்சுக்கணும். Okay? First and foremost, leaving alone what is the syllabus, leaving alone what is the form of education, leaving alone the policy, each individual, okay, should feel I am ready to learn anytime. Even today I am learning. Okay, Kalam also tells, even at the last breath, he was ready to learn. Yeah, just take it from me. You have seen now, I have studied in Padavadi village, then I moved to Coimbatore. I studied in Government College of Engineering, then PhD Tech, then the PhD. Believe me, today I am in the 10th standard science textbook, talking about Chandrayaan. Chandrayaan is putting there. But now, in 80s, there was no lesson, not in school, not in high school, even colleges, we didn't have any textbook on the satellite. Okay? Today, not only in the 10th standard science textbook, today Indian satellite, about that somebody writes a book, Mailaswamy Annadurai's name cannot be deleted from there. Okay? Why am I telling? Just think about it. Why am I telling? நான் படிக்கும் போது நான் படிச்ச புத்தகத்தில் எதிரியுமே சேட்டலைட் பத்தி படிக்கல. ஆனா நம்ம பண்ண பெருசா சொல்ல இல்லையா? அது சொன்னதெல்லாம் மயில்சாமி அண்ணாதுரைக்காக சொல்லப்பட்டது அல்ல. புரியுதா? அதாவது 71 முறை நிலவுக்கு போனாங்க. 71 முறை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஜப்பானும் அல்லது ஐரோப்பியர்களும் போயிருந்தாலும் கூட அதுவரைக்கும் எந்த ஒரு கலனும் கூட நிலவில் நீர் இருப்பதை சரியாக சொல்ல. ஏன் நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு தான் அதை நிலவு மறந்துட்டு 60 போனவங்க நிலவை மறந்து செவ்வாய்க்கு அது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் 2008 நான் அனுப்பிய இந்த கலன் 2008 அக்டோபர் 22 போச்சு. அன்னைக்கு கலாம் அவர்கள் எங்களோட லான்ச்சுக்கு வரல. அதை முடிச்சுட்டு நான் பெங்களூர் பக்கம் வந்துட்டு இருக்கிறேன். திருச்செந்தூர் சொன்ன நடப்போம். பெங்களூர் போயிட்டு இருக்கும் பொழுது கலாம் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. வந்துட்டு நீ வர முடியலப்பா, அடுத்து நான் வரும்போது அடுத்த வாரம் கூடிய சீக்கிரம் நான் பெங்களூர் வந்து வர்றேன் அப்படின்னாங்க. இல்லை சார் நீங்கள் இப்போ வர வேண்டாம் அப்படின்னா
ஏன் இப்படி இல்லை வரல, நீங்கள் வர்ற கோபமா இல்லை, அப்படி இல்லை. இன்னைக்கு நீங்கள் லான்ச் அன்னைக்கு வரல, ஆனால் நவம்பர் 14 முக்கியமாக இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த நவம்பர் 14 2008 நவம்பர் 14 அப்போ நீங்கள் வாங்க அப்படிங்க. ஏன் அப்படின்னு கேட்பா, அன்றைக்கு தான் சரியா புரிஞ்சு சொன்ன வார்த்தை, கலாம் சொன்ன வார்த்தை அன்றைக்கு தான் ஐயா, that day your baby, I told that your baby moon effect probe going to impact along with the tricolor flag on the moon. Please you do come, we will show you, we demonstrate you. அதே மாதிரி அக்டோபர் 22 வரல, அதுக்காண்டி 23 வாரம் கழிச்சு நவம்பர் 14 கலாம் வர்றாங்க. கலாம வரும்பொழுது நாம் அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டர் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறேன், கண்ட்ரோல் சென்டர் இருக்கிறோம். அப்போ மெதுவாக ஹியூமன் இம்பாக்ட் ப்ரோ அங்கே இங்கிருந்து போன செயற்கைக்கோள் மெதுவாக போய் 100 கிலோமீட்டர் அடைச்சி சுற்றி சரியாக வரதை பார்த்துட்டு எந்த இடத்துல அப்பவே துருவத்தில் நம்முடைய கொடியோடு இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அதுக்கான ஐடியா கொடுத்தது அவர் தான், கலாம் அவர்கள் அவர் ஜனாதிபதி கொடுத்தது. அந்த ஐடியா அன்னைக்கு அதனுடைய நிறைவாக வருது. அப்போ நம்முடைய கொடியோட மூவர்ண கொடியுடன் நவம்பர் 14 குழந்தைகள் தினமான அன்று அன்னைக்கு துருவத்தில் நம்முடைய மூன் இம்பாக்ட் ப்ரோப் இருந்தது. அப்போ இருக்கும்போது அந்த இடத்த சொல்லுங்க இல்லையா, குழந்தைகள் தினம்னாலும் குழந்தைகள் தினம் இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிறந்த தினம் கூட இல்லையா. அதனால அந்த இடத்துக்கு இந்தியர்கள் முதலாக, இந்தியர்கள் உலகத்திலேயே எந்த ஒரு நாடும் முதலாக துருவப்பகுதியில் தன்னுடைய குடியுரை நெருங்கிய அந்த நாள அந்த இடத்த ஜவஹர்கல்னு பேர் வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர சில சபைக்கு, அதாவது 100 கிலோமீட்டர் மெதுவாக இறங்கு இல்லையா, போய் அது மூடி அது இறங்கிற அன்னைக்கு இருந்தாலும் அங்க வரக்கூடிய 70 கிலோமீட்டர் இருந்து மெதுவாக அந்த சமிக்கைகள். இப்போ நீங்க ஏர்போர்ட் பக்கமோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கமோ பல பெருநகரங்களுக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு இருக்கு, இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அது சொல்லுவோம். ஸோ ஹியர் we also carried a small mass spectrometer will keep following the moon impact probe. The mass spectrometer from 100 it's coming somewhere 75 kilometers onwards, it started showing a mass number of 80. Gradually will keep coming down, that mass number was peaking up and up until it comes to last 2 meters. We have seen that upwards crash. So what does that indicate? That indicated one side we have gone to a place where nobody else as on that day reached without tricolor flag before. India has a place that way. Second thing is it's happened on November 14, so that the future of India is in the hands of the children. And they, children means not by age, that's what I am telling. So that future is the children, maybe 85 children also possible. Okay, and I am telling about that way. So the future is with the children of India. So then beyond all these things, when this mass spectrometer indicating possibility of presence of mass number 80. What is the mass number of hydrogen? Anybody know? Mass number of hydrogen? 1. Mass number of oxygen? 860. H2O, what is the mass number comes? 18. Now we discovered water on the moon. That is mass spectrometer indicating the presence of the, in the so-called Venus atmosphere of the moon, the presence of 18 mass number. That means the possibility of water there. A water on that will from where would have come? Would have got evaporated to the surface. Yeah? So that's why the initial indication of the presence of water, which none of the 71 missions who have gone to the moon have not discovered. And we are the first and foremost, we have seen on the November 14th of this day. Okay, this idea came, and finally we wanted to connect it to that, I told you, November 14th. Because this should be known to the world, India is emerging. The emerging India will show to the world what India is capable of, even though we are taking a very, very minuscule budget. Given the opportunity, we are ready to grab it and show to the world we can reach to the height of the moon. Not only reaching the moon, we can do something better than what you have done all along. This is not only airport. When this happened, around that time, Obama was a selected president. He had to take over the charge. And he has been asked. Obama was asked by the press people. Today also media is there. That's why not only from 100 people, I think many thousands of the people we have to see the media. That's why once again put it forward.
Obama was asked this, among many questions about future, what you do, everything like that. One science reporter asked the question, sir, now India has put the probe around the moon, Chandrayaan has gone, and they are also have the tricolor flag that touched the moon. So they are trying to show something. What do you think about this? இன்னைக்கு என்ன சொல்லாரு தெரியுமா? இருக்கு நான் சொல்ல திரும்ப குழந்தைகள் சில்ட்ரன்ஸ் டே சொன்னீங்க, இதனுடைய ஒரு பங்கு அங்கே வருதுங்க. வாட் ஒபாமா ஹஸ் டோல்ட், வாட் ஐ ஹர்ட் இஸ், ஒபாமா சொல்றாரு, இதுவரைக்கும் until that day American mothers used to tell their American kids, குழந்தைகள் சொல்லுவாங்கன்னா, ஏதாவது சாப்பாடு சேதம் பண்ணாங்கன்னா, if you waste the food, they will tell, don't waste the food, because there are millions of children back in place like India, they are starving for the food, please don't waste the food, like that சொல்லுவாங்க. ஆனா இனிமேல் என்ன சொல்லணும்னா, இனிமேல் அங்க இந்தியாவில் அறிவியலிலும் கணிதத்திலும் சிறப்பான குழந்தைகள் படிச்சுட்டு உங்களை நிலவுக்கு கூட போட்டி வர போறாங்க, நிலவரத்துக்கு செவ்வாய்க்கு அடுத்தது போட்டி வர போறாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? ஒபாமா அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? நம்ம எப்படி இருக்கணும்? சந்திரயானுடைய அந்த பயணத்தை பார்த்துட்டு, சந்திரயானுடைய அந்த வெற்றியை பார்த்துட்டு, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவரை போறவர் இல்லையா, இளைய செல்லாத வந்திருக்காரு. அமெரிக்காவுக்கு முதலாக நிலவியல் கடன் அனுப்பியவங்க, அமெரிக்காவுக்கு முதலாக நிலவில் இறங்கியவர்கள். அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது நாம் எப்படி அதை எடுத்துட்டு போகணும், எப்படி எடுத்துட்டு போயிருக்கணும்? போனோமா போகணும் இல்லையா? கண்டிப்பா பண்ணணும் இல்லையா? இதை பண்ண வேண்டிய யார் கடமை? யாருடைய கடமை? உங்களுடைய கடமை, என்னுடைய கடமையும் சேர்த்து. புரியுதா? நம்மளுடைய கடமை. நீ பேசல அப்படின்னா, இப்ப நான் பேசப்படுறது மீடியா எடுக்கல அப்படின்னா, இந்த தளத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது 2008 நாம் புரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் புரிஞ்சிருப்போம், கொஞ்சம் பாடப்பத்தி போட்டாங்க, எடுத்துட்டு. ஆனா அதை தாண்டி இன்னும் பல உயரங்கள் நாம் தொட்டிருக்க வேண்டும். கொஞ்சம் தொட்டுட்டோம், இருந்தாலும் இன்னும் தொட வேண்டிய உயரங்கள் நிறைய இருக்கு. அதற்கான இடம், அதற்கான ஏவுதல் திரும்ப காமிச்சாங்க இல்லையா? திரும்ப காமிச்சாங்கன்னா அது மங்கள்யானா இருக்கலாம், சந்திரயானா இருக்கலாம், அது எல்லாமே அது லான்ச் பேட் தான் முதல்ல ஆரம்பிச்சது. இப்போ நமக்கு லான்ச் பேட் என்ன? ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல்ல இருந்து மெதுவாக, அதாவது அந்த ஏவுதல் இருந்து அது ஆரம்பிக்கும் பொழுது பயிர் மெதுவாக தான் இருந்துச்சு, மிக ரொம்ப மெதுவாக தான் போச்சது. ஆனா அது நிலவை அடையணும் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தை அடையணும் அப்படின்னா, அதனுடைய வேகங்கள் பல மடங்கு அதிகமாக போகணும். ஏன்னா நிலவு ஒவ்வொரு வினாடிக்கும் 3,84,000 கிலோமீட்டர் பக்கம், ஒவ்வொரு வினாடிக்கும் 1.02 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஒரு வினாடிக்கு சொன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பயணிக்கல, நின்றுட்டே இல்லை. அவ்வளவு தூரத்தில் போகக்கூடிய அடையணும்னா சந்திரயான் அதற்கான சரியான வேறு போகணும். ஆக மெதுவாக ஆரம்பிச்சாலும் அதற்கான வேகத்தை அடையணும். ஆக எந்த இடத்துக்கு ஆரம்பிக்கணுமோ அந்த வேகம் போவதற்கான உந்து சக்தி கொடுக்குது. அந்த உந்து சக்தி மட்டுமே பத்தாது, இன்னும் பறையணும். அதனாலதான் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு போனாலும், கல்லூரியை முடிச்சுட்டு போனாலும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அப்படிங்கிறதெல்லாம் பள்ளிக்கூடத்தை புரிஞ்சுக்கணும். புரியுதா? பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லிக் கொடுத்த மட்டுமே அப்படி இல்லை, இங்க எப்படி கற்றுக்கொள்வது, என்ன கற்றுக்கொள்வது கேட்கணும். புரியுதா? வாட் being taught is not very much relevant. How being taught, how you learn, what you learn. I told now, I was not taught about satellite technology when I was in college. But doesn't mean because the way which I was taught, I can learn what you want. I can learn whatever possible. That's how I acquired the knowledge. Even though the satellite technology, probably people thought it has come from West. Okay? But West could not do many things. We could do it. We could do better than the technologies there. We could do much better than what SI Purna, again, Tiruchenduras told, many people have written that. Many successes, many failures were made before we made a success. But Mangalyaan, we made a first attempt itself. So like that, definitely we could improvise.
better than what it is there. Further, the learning is very much required. So that's why I'm trying to put here. November 14th is a very important day. Important day. Now, yes, it is our first Prime Minister birthday. He is very fond of children because of the big Children's Day. But it never stops there. Okay, when we are celebrating, not only celebrating his birthday, and basically I try to see that the children, how we are ready to take the future of India. Okay, towards that, what we are to use such a day is look back what we have done already and look back what has come today, and from here what we can do. Again, we look back. 1982 joined ISRO. It was a very modest. Not only my school was very modest when I did. Okay, when I joined ISRO also very modest. Kalam and Mason were working there. Very modest infrastructure. Today, India is having one of the finest infrastructure in the world. Okay, that's right. So what does that mean? Today, like you compare somebody planning to go to ISRO. I think on the way you can go to Godavari village also. Just to look at, because unfortunately I think Kalam's school is not in the original state. But my school, I made big possibility so that school is there, the school as it is today also. It's slightly improved. You can see what is the status of the school even today. Okay? And you can compare what is the school of what you are studying. Just to compare, because you have many things to learn particularly. So that will tell you where Mailsami and Nagure is schooling and where every one of you are schooling. One comparison. Now, similarly, probably I can tell my colleagues there in ISRO to showcase to you what was ISRO when we started our journey, and you can see what is ISRO today. You can see how you can compare between the school where I studied versus school you are there, and what is ISRO of our time and what is ISRO of today. Okay, this means from there we grow, something will happen. From this place you can do much better. You got the point now? What we will do better is to make Obama's word correct. Okay, even though it was President-elect Obama told, this is the time American mothers should wake up to change the way in which to tell what they will tell their kids. Okay? I think you have to make it that to prove. Are you ready to do that? Sure? What is it do? What is it do? Number one, study well, learn well. Okay? Learning is more important. Okay? Your study is a tool. Okay, but what you must be able to learn something. That learning is, as I told here, today's condition, the learning should be a lifelong. The lifelong to learn, you should learn. Lifelong to learn, you should learn. How I can learn lifelong? I think that is the learning required here. Okay, that is I think, I feel you're looking at the small videos I saw, ABS I saw there. I think definitely the school provides you ample opportunity, very ample opportunity. The management, the teaching staff, and the ecosystem all put together. I think you have an ample chance. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை மட்டும் சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா திரு கலாம் அவர்களோ நானோ ஓரளவுக்கு மார்க் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதற்கு ஒரே காரணம் முழுமுதல் காரணம் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு ஒரே காரணத்தினால இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அந்த கிராமத்தில் இருந்துட்டு கிடைத்த வாய்ப்பு அந்த பள்ளிக்கூடம் தான். அதுக்காக புலம்பிட்டு தான் முடியாது. அந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி சிறப்பாக பண்ண முடியும்? 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருந்துச்சு. 6ஆம் வகுப்புக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். எவ்வளவு பேர் நடந்து வர்றீங்க ஸ்கூலுக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடக்க வேண்டி இருக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கு? 100 மீட்டர், 200 மீட்டர், எவ்வளவு தூரம் இருக்கீங்க? டோர் ஸ்டெப்ஸ் வெஹிக்கிள் வருது, அந்த அடுத்த ஸ்டோர்ஸ்ல ஸ்கூல் 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. 5 கிலோமீட்டர் நாள் சொன்னாங்க இல்லையா பொள்ளாச்சி பக்கத்தில் அப்படின்னா கோர மாசம் பெய்யும் பொழுது மழை பெஞ்சிட்டே இருக்கும். வயல்வெளி ரோடுங்கிறதெல்லாம் ஒன்று கிடையாது, வயல்வெளி நடந்து போகணும். அதுதான் சொல்லியிருக்கேன். மாட்டு கொட்டகை ஒருவருடன், கோயில் திண்ணை மறுவருடன், கோழிப்பையே உடையாக
செருப்பே இல்லா நடைப்பயணம் என்றே வளர்ந்தது என் கல்வி அப்படின்னு சொன்னது முழுசா என்னுடைய கல்வி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சொல்றதுக்காக பேச்சு பண்ணுவேன். இப்ப அது மாதிரி இல்லை. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும், கொடை பிடிச்சிட்டு போக முடியாது. கொடைங்கிறது முடியாத காரியம். கோழி பயிருக்கு இல்லையா, சாக்கு பயிருக்கு இல்லையா, அதுக்கான தலையில் போட்டுக்கணும். காலையில் செருப்பு வாங்க வசதி இல்லை, செருப்பு இல்லாமல் தான் போகணும். எங்க போகணும்? 5 கிலோமீட்டர் நடக்கணும். காலையில போகணும், சாயந்தரம் 5 கிலோமீட்டர் வரணும், அடுத்த நாள் ரெடியாகணும், போகணும் இல்லையா? இப்படி இருந்தாலும் கூட அது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. எங்க அப்பா அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க, படிச்சோம். அதே மாதிரி மதுவாய் மாதிரி கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி ஒரே காரணத்தினால நாம் இங்க இருக்கிறோம். நிலவுக்கு போவதற்கான கடவுள் கொடுத்தாங்க வாய்ப்பு அது. ஆனா என்ன சவால் தெரியுமா? பிஎஸ்எல் தான் அனுப்பணும். பிஎஸ்எல் 1000-1200 கிலோமீட்டர் அனுப்பி எடுக்க முடியாது. அப்புறம் இருக்கக்கூடிய பலனும் மிக மிக குறைவு தான். பெரிய எக்ஸ்பர்டைஸ் இல்லை. நாங்கள் வெளியே தான் படித்தவங்க இல்லை, இங்கே தான் படித்தோம். நாங்கள் அமெரிக்கா போய் படிக்கல. எங்களுக்கு அமெரிக்காவில் 5 வருஷம் ட்ரைனிங் கொடுங்க அல்லது பெரிய அரியான பேர் லான்ச் பண்ணுங்க அப்படி சொல்ல முடியாது. கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய ஒரே காரணம் அப்படிதான். அதாவது படிச்ச அந்த மாட்டுக்கொட்டகையா இருந்தாலும், அதாவது நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க போய் பார்க்குற பள்ளிகள் வந்து 3ஆம் வகுப்பு தான் ஒரு கட்டடமே வந்துச்சு. அதுக்கு முன்னால முதல் வருஷம் மாட்டுக்கொட்டைகளை போய் தான் நம்ம பள்ளிக்கூடத்தை ரெடி பண்ணி தினந்தோறும் பள்ளிக்கூடத்தை ரெடி பண்ணணும். தினம் வகுப்பு வேலையை வந்து சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வரும் பொழுது ஊருக்குள்ள வந்து மாரியம்மன் கோயில், அந்த மாரியம்மன் கோயில் தெரிஞ்சு இன்னைக்கு பார்க்கலாம். மாரியம்மன் கோயில் தெரிவித்து தான் 3ஆம் வகுப்பு நடனப்படுகிறது. அப்புறம் தான் பள்ளிக்கூடம் என்ற ஒரு கட்டடம் உருவானது 4ஆம் வகுப்புல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட் கிடையாது, உள்புதர் மாதிரி தான் இருக்கும். அதை வந்து இப்போ பிளே கிரவுண்ட் சொன்னாங்க, ரொம்ப அருமையான பிளே கிரவுண்ட் இருக்கு இப்போ. அந்த பிளே கிரவுண்டை நாங்கள் உருவாக்குவோம். அப்படி எல்லாம் முடிச்சுட்டு பண்ணி 5ஆம் வகுப்பு பதவியும் 6ஆம் வகுப்பு படிக்க போகணும். இப்படி போயிட்டே இருந்தாலும் கூட வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் வந்திருக்கிறோம். இப்ப நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் போட்டிகளும் நிறைய இருக்கு. போட்டிகள் ஒன்று, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தாண்டி ஒரு காலத்துல பயிற்சி கொடுத்து கல்லூரி முடிஞ்சு வெளியே வந்தீங்கன்னா அந்த படியிலேயே எந்த படியா இருந்தாலும் சரி, கட்டச்சராக இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், நீங்க மீடியா மாதிரி எந்த வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க அப்படியே 30-40 வருஷம் கடத்திட முடியும் அந்த பயிற்சியை வச்சுட்டு. இப்ப அது முடியாது. 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள அந்த பணியினுடைய பரிணாமம் மாறும். அது டீச்சராக இருக்கலாம், அல்லது மீடியா பர்சனாக இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், ஒரு கணினித்துறைக்கு கம்ப்யூட்டருக்கே போனீங்கன்னா கூட கம்ப்யூட்டருக்கு என்ன படிச்சுட்டு அங்கே போய் பண்றீங்களோ 5 வருஷம் தாண்டி நாம் வேற மாதிரியா மாறுது. அங்கே இருக்கக்கூடிய கணினியினுடைய லாங்குவேஜஸ் மாறுது, எப்படி நீங்க செய்யறது மாறுது. ஆக அங்கேயே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், இப்போ ரெலவென்ட் டு தட் யூ ஷுட் கீப் லேர்னிங். அதனால புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் கஷ்டமானு கேட்கலாம். நீங்க கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, அவங்களுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் என்னன்னு கேளுங்க. அப்பா அம்மாவில் யாருக்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். everybody will tell the best part of their life is the student life. டீச்சர்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் கேளுங்க, பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். ஏன்னா படிக்கிறதா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய கடமை என்ன இருக்கணும் இல்லையா? படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இஸ் பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப். Now I am telling you can be the student for lifelong. இதுவரை சொன்னது எல்லாம் பார்த்தீங்கன்னா you can be the student for lifelong. It's a wonderful now. To make your life wonderful, you have the chance. You have that one-sided chance. You have the requirement. Lifelong is the student. Lifelong student இருக்கிறவங்களுக்கு திரும்ப சொல்றேன், அதை கொஞ்சம் சொன்னாங்க இல்லையா? எம்ப்ளாயபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது இருக்காது, வேலை இல்லை அப்படிங்கிறது இருக்காது. அவனுக்கான வேலைகள் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கும். சரியா படிச்சிருங்க. லைஃப்லாங்க நான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களுக்கான வேலைகள், அவர்களுக்கான பணிகள் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, நிறைய இருக்கு. ஆக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட விளைவு குழந்தைகள் தினம் விளையாட்டாக போனாலும் கூட இந்த விளையாட்டில் கூட நம்ம எப்படி நம்முடைய கல்வியை எப்படி எடுத்துட்டு போகலாம், இந்த கல்வி எடுத்துட்டு போகும் பொழுது நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சரியா நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்முடைய உயரங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. சரியா புரிஞ்சுக்கங்க. The height what to achieve is waiting for you. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு?
சொல்றதா புரியுதா? என்ன புரிஞ்சது? எப்படி கேட்டேன்? ஓகே, கேட்டேன். சார், நீங்கள் வந்து இப்போ லைஃப் லாங் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த லைஃப் லாங் ஸ்டூடெண்டாகவே இருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வேலை தேடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேலை கிடைக்காம இருக்காது, நமக்கான வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தேடுவோம். இது வேலை அப்படிங்கிறது அவர் சொன்னது உங்களுக்கு நான் சொன்னது அப்படியே கரெக்டாக சொல்றாங்க, புரிஞ்சு சொல்றாங்க. சரியா? இதை வந்து வேலை அப்படிங்கிறது கூட இன்னொரு வகையில் சொல்லலாம். வேலை அப்படிங்கிறது ஒருத்தருக்காக பணி செய்வதாக இருக்கலாம், இல்ல நீங்களே ஏதாவது உருவாக்கலாம் இருக்கலாம். அதை எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னொன்று வேலை செய்யறது, அதாவது படிக்கிறது அப்படின்னா எவ்வளவு பேருக்கு போர் அடிக்குது, கஷ்டமா தெரியுது. ஒண்ணு கைது இல்லையா? இல்ல, தப்பு இல்ல, கஷ்டமா இருக்கு இல்லையா? கஷ்டமா இருக்குல்ல? ஓகே. இப்ப அதே இது எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனா எவ்வளவு பேருக்கு கஷ்டமா இருக்கு? கைது முடியுமா? உங்களுக்கு எக்ஸ்கர்ஷன் கூட்டு போனா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கலையா? எக்ஸ்கர்ஷன் என்ன பாக்குற? புதுசா நான் பாக்குறேன் இல்லையா? இப்ப அதே மாதிரி படிக்கிற இருந்துச்சுன்னா பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும் இல்லையா? அதாவது ஏதாவது உங்களை பெண் பண்ணணும்னா எக்ஸ்கர்ஷன் போகிறது கஷ்டம் தான். ஸ்கூல்ல இருந்து இங்க வர்றது கூட எக்ஸ்கர்ஷன் போறது உனக்கு தூரம் போகணும், அங்க வெயில் அடிக்கலாம், மழை அடிக்கலாம், அது கஷ்டம் தான். இருந்தாலும் உனக்கு பிடிக்குது. புரியுதா? இங்க வந்து வீட்டில இருந்து சோஸ்டப்லயே வண்டி வருது, அங்கேயே இங்க வந்தா இங்க வந்து கிளாஸ் நல்லா தான் இருக்கு, கிட்டத்தட்ட ஏசி பேரான நல்லா தான் ஓடுது, இருந்தாலும் பிடிக்கல இல்லையா? ஆனா எக்ஸ்கர்ஷன் போறது கொஞ்சம் கஷ்டப்படணும், ஏறி நடக்கணும் எல்லாம் பண்ணணும், இருந்தாலும் பிடிக்குது. ஏன் அப்படியா? கஷ்டமா இருந்தாலும் பிடிக்குது, நல்லா இருந்தாலும் பிடிக்கல. அதான் புரியுதா? அதாவது நல்லா இருக்குது அது எனக்கு பிடிக்கல, கஷ்டமா இருக்குது அது எனக்கு பிடிக்குது. என்ன தெரியுது? உனக்கு பிடிச்சதுன்னா கஷ்டம் கூட கஷ்டமா தெரியாது. புரியுதா? பிடிக்கணும். புரியுதா? விருப்பம் இருந்துச்சுன்னா அது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி படிப்பு இல்ல, நாளைக்கு வேலைக்கு போனாலும் கூட விருப்பம் வேலையானால், சரியா புரிஞ்சுக்க, விருப்பம் வேலையானால் சாதனைகள் சரித்திரமாகும். சரியா புரிஞ்சுக்க, நீங்க படிக்கக்கூடிய சாதனைகளை உங்களுக்கு சரித்திரமா பண்ண முடியும். ஆக எனக்கு பிடிக்காதங்கிறது என்னன்னா, அந்த இடத்துல பிடிக்காம இருந்தா கஷ்டமா இருக்கும். ஆனா அதை விரும்புவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். You should learn. Learning is not alphabet learning. Learning is not arithmetic learning. Learning is not knowing geometry. Learning is learning the life. Life is how you will be able to get along with what you get. போதவாடியில் எனக்கு அது மாதிரி ஸ்கூல் தான் கிடைச்சது, அதை முழுக்க நான் விரும்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் கிடைத்த ஒவ்வொரு இடத்தையும் நான் விரும்பினேன். புரியுதா? இன்னைக்கு கூட நவம்பர் 14 மாணவர்கள் பேசணும் விரும்பினேன். ஆனா 1000 மாணவர்கள் நல்லா இருக்கும் விரும்பினேன். ஆனா 100 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதை விரும்பி காட்டுகிறேன். மீடியா மூலியமாக 1000 மாணவர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற கண்டிப்பாக புரியுதா? உங்களுக்கு சொல்வதில்லை, தமிழக மாணவர்கள் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சொல்றதா, திரும்ப சொல்வதுதான். நான் சொல்வது எங்கேயோ இருக்கும் நிலவுக்கு செல்வது கதை அல்ல. இங்கே இருந்தவர்கள் எப்படி நிலவை வெற்றி கண்டார்கள் என்பதை சரியாக சொல்வதற்காக உங்களின் ஒருவனாக நான் வந்திருக்கிறேன். உங்களால் முடியும் அப்படிங்கிற சொல்றதுக்காக திரும்ப முயற்சிக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் கிடைச்சிருந்தது. அதாவது காஸ்மாஸ் பயணப்பட்டு போனீங்கன்னா மிக பல ஒளியாண்டுகளுக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் மிக சில இடங்கள் மட்டும்தான் பூமி மாதிரி ஒரு கிரகங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுது. அங்கேயும் கூட உயிர்கள் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான சில கேள்விக்குறி இருக்கு. அந்த உயிர்கள் இருந்தாலும் கூட உங்களையும் வெள்ளையும் மாதிரி மனுஷனாக பிறந்த உயிர்கள் இருக்குதா சொல்லி தள்ள முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை சொன்னியா, வாய்ப்பை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்னா வாய்ப்புகளிலேயே மிகப்பெரிய வாய்ப்பு மனிதனாக இன்றையும் நான் பிறந்திருப்பது உலகத்திலேயே மிகப்பெரிய வாய்ப்பு. அதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்தில் கோவிட் போது உலகமே அகன்று போயிருந்துச்சு. அந்த அகலை தாண்டி
இப்போ நான் மீட்டு வந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வந்து கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலும் படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தருணம் மிகப்பெரிய வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை உயரும். அந்த வாழ்க்கை உயர்வதை பார்த்துட்டு என்னுடைய அப்பா அம்மா எப்படி மகிழ்கிறாங்களோ உங்கள் அப்பா அம்மா மகிழ்வாங்க, சுற்றம் மகிழும், நாடும் மகிழும். உங்களால் இந்த உலகமும் கொஞ்சமாவது நீங்கள் பிறந்ததற்கு முன்னிருந்ததை விட நீங்கள் பிறந்த பின் இந்த உலகம் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்க முடியும். அதற்கு உங்களுடைய வாழ்க்கை என்ற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாம் 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 நல்லா போகும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.